வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐயர் கல்யாண வீட்டு ஸ்பெஷல் பால் போலி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பால் போலி செய்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 10 பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 10 முந்திரி பருப்பு இவ்வளோ எடுத்தால் போதுமான அளவு. ஒரு கொஞ்சமாக குங்குமப்பூவை எடுத்து நம்ம வெது வெதுன்னு இருக்கிற பாலில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு குங்குமப்பூ ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கல, உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்தா போதுமான அளவு. இது போடுறப்ப நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ முதல்ல அந்த ஊறி இருக்கிற பாதாம் பருப்பில் இருக்கிற தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லாமே உரிச்சாச்சு. இதை நம்ம மிக்சியில் அரைக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் பூரிக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நைஸாக இருக்கிற ரவை எடுத்துருக்கேன். இது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ரொம்ப அதிகமான உப்பு போடக்கூடாது. சும்மா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதை போட்டுட்டு முதல்ல எல்லா சாமான்களும் ஒன்று சேர்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி அப்படி இல்லைன்னா பால் விட்டு நம்ம நல்லா திக்காக நம்ம பூரி மாவு மாதிரி பிசைய போகிறோம். நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி தான் பிசைய போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கிறேன் மொத்தமாக. இப்போ இந்த அளவுக்கு திக்காக மாவு பிசைஞ்சிருக்கணும். கொஞ்சம் நேரம் மாவு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பேஸ்டெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு கூடவே பார்த்திங்க அப்படின்னா கசகசா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா செவக்க புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல கசகசா கிடைக்காது அப்படின்னா வெறும் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போட்டு அரைச்சா மட்டுமே போதுமான அளவு. இது கிடச்சிதுன்னா அது கண்டிப்பாக போடுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு மீடியமான தீயில் வச்சு இந்த மாதிரி செவக்க வறுத்துடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிக்சி ஜாரில் இதையும் கொட்டிடுவோம். கொட்டிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். ஆறின பால் ஊற்றுங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி அரைப்பட்டுருச்சு. அரைச்சதை எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம பூரியை திரட்டி எல்லாமே ஷேப் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பொடி மாவு எதுவுமே போட வேண்டாம், எண்ணெய் தடவை வேண்டாம். திக்காக மாவு பிசைஞ்சதுக்கு அதுக்கும் நமக்கு பூரி கட்டையிலையோ இல்லை தேய்க்கிற கட்டையிலையோ ஒட்டவே ஒட்டாது. நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப திக்காலாம் தேய்க்க வேண்டாம். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல், அதாவது ஷார்ப்பாக இருக்க ஒரு பவுலில் நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எல்லா பூரியும் ஒரே மாதிரி ஈவனாக சைஸில் கிடைக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக எனக்கு இன்றைக்கி பண்ணியிருக்க மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 இந்த சைஸில் பூரி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 5/6 பெட்டியில் இருக்கிற பவுலோட சைஸு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பூரியுமே இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி பால் ரெடி பண்ணிக்கலாம். பால் போலிக்கு பால் ரெடி ஆகணும் இல்லையா? அதுக்கு இப்போ ஒரு 7 கப் அளவுக்கு நல்ல ஹோல் மில்க் எடுத்திருக்கேன். திக்கான பால் எடுத்து ஆல்ரெடி நான் காய்ச்சிட்டேன். காய்ச்சின பாலில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் ஒட்டியிருக்கிறதுலையும் கொஞ்சமாக தண்ணி அலம்பி அதையும் இதிலையே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நான் சேர்த்துருக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் போட்டதுக்கப்புறமே நல்லா பால் திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் கெட்டிக்கிட்டே இருக்கனால இந்த மாதிரி பீட்டரில் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டோம் அப்படின்னாலே அந்த திரியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்க டெக்ஸ்சரில் பால் கிடைக்கும். இதை ஒரு மீடியமான தீயிலேயே வச்சு காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த குங்குமப்பூ பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. சர்விங் பண்ணுறப்ப அது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். பால் நல்லா உங்களுக்கு திக்காயிரும். சர்க்கரை பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 கப் அளவுக்கு பாலுக்கு 1/2 கப் அளவுக்கு ஆர்கானிக் சர்க்கரை நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை சர்க்கரை தான் இருக்குன்னா உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம்.
போட்டு கலந்துட்டு இது இன்னொரு அடுப்பில் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். ஏன்னா நம்ம பூரி சர்வ் பண்ணுறப்ப நல்லா சூடாக இருக்கிற பாலை தான் மேலே ஊற்றணும். அதனால் அடுத்த அடுப்பில் இதை மாற்றிட்டு நம்ம பூரியை வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பூரி போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதை இந்த மாதிரி ஃபோர்க்கில் வச்சு ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா அது உப்பெல்லாம் வராது. அதனால் சிலதுக்கு அந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பூரிகளை பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப வந்து திக்காக மட்டும் தேய்ச்சிடாதீங்க, அது ஊறுறதுக்கு நேரம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். உடனே சாப்பிடணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் உங்களால் மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூரியுமே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறுனா போதும், நல்லா ஊறிடும். ரவை அப்படிங்கிறனால ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு ஊறி வந்துடும். இப்போ எல்லா பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி சர்வ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், பால் இந்த அளவுக்கு நல்லா திக்காக நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிக்கிற பாலை தான் நீங்கள் பூரி மேலே ஊற்றணும். அந்த மாதிரி ஊற்றுறப்ப தான் நல்லா ஊறியும் வந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். ஒரு சின்ன பவுலில் பூரிகளை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலை வந்து ஊற்றிடலாம். உங்களுக்கு சில்லுன்னு பிடிக்கும் அப்படின்னா இதை அப்படியே வந்து ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்குள்ளே ஊறிக்கும். மேலே வந்து கொஞ்சமாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த குங்குமப்பூ பாலை வந்து மேலே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம முந்திரி பருப்பு இல்லை பிஸ்தா பருப்பு அதே மாதிரி பாதாம் பருப்பு எதுவோ அதுக்கு மேலே போட்டுட்டு டெக்கரேட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம பால் போலி தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.